உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், புதனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய, புத்திசாலிகளா இருக்கக்கூடிய விசாக வீட்டின் அப்படி வியப்புக்கு மிகுந்த ஒரு நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு கேட்டை நட்சத்திரம். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கேட்டைம்பாங்க. கேட்டையில இருந்தா எப்படி அப்படின்ற மாரிலாம் நீங்க கான்ட்ரோவர்சியா போடலாம். பட் ஸ்டில் பயங்கர புத்திசாலிங்க. செவ்வாய் வீட்ல இருக்கக்கூடிய புதன். செம்மையான அறிவு, செம்மையான வேகம், செம்மையான துடிப்பு, செம்மையான அரவணைப்பு, செம்மையான அட்டகாசமான சில அ அடுத்தவர்களுக்கு குடுக்கக்கூடிய அறிவுரைகள். இது எல்லாமே யாருக்கு அழகாக பொருந்தி வரும் அப்டின்னா, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பொருந்தி வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்டின்னா, புதன் இதுவரைக்கும் இல்லாம ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு. நம்ம வீட்டு ராசிநாதன் சுக்கிரனுக்கு பார்வை தராரு. அப்ப தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்டை நட்சத்திரம் நீங்க ஒரு ஆணாக இருந்தால், உங்க மனைவி மூலமாக சம்பாத்தியம் இந்த வீட்டில் நடக்கும். இப்ப என் ஒய்ஃப் ரொம்ப நாளா வேலைக்கே போல அப்டின்னா, இந்த மாசம் உங்க ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. எங்க அக்கா வேலைக்கே போலன்னா, உங்க அக்கா வேலைக்கு போவாங்க. என் புள்ள வந்து வேலைக்கு போலன்னா, உங்க மூத்த புள்ள வேலைக்கு போகும். அப்போ உங்க மனைவி ஏதோ ஒரு வருமானத்த ஈட்டுவதற்கான காரணிய குடுக்கும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்டின்ற மாரியான அமைப்பாக இந்த தடவ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது இனிதே மலர காத்திருக்கிறது யாருக்கு? கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்? ராசிநாதன் யாரு? செவ்வாய். அவர் போய் எங்க உட்கார்ந்து எத பார்க்குறாரு? சுக்கிரன பார்க்குறாரு. இப்படி எடுங்க காரகத்துவம். அப்பதான் செட் ஆகும். ஸோ இந்த மாரியான அமைப்புல கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் என்பது கொஞ்சம் இது ஓகே. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகம்னு ஒண்ணு இருக்குல்ல. சூப்பர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த குரு, இந்த சூரியன், இந்த புதன் எல்லாமே கடக வீட்ல அமர்ந்து அதற்கான லீலைகளை பண்ணும். அப்ப அங்க உட்கார்ந்து அது பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே டைரக்ட்டா மகரத்த பார்க்கும். அது நம்மளுக்கு 3ஆம் இடமாகும். அப்போ நம்ம நெறைய முயற்சி பண்ணுவோம். எதுக்காக? பொருளாதாரத்திற்காக முயற்சி. நியூ பிகினிங்க்காக முயற்சி. கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக முயற்சி. கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி. அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் முயற்சியை மேற்கொள்வீர்கள். படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி என்பது இந்த மாதம் உங்களுக்கு கை குடுக்கதாக அமையும். இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசம் எப்படின்னா, இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனி போலாமா? இது படிச்சுட்டு இருக்கோமே, வேற எத படிக்கலாமா? எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சு நம்ம ஒரு விஷயத்த நம்ம டெவலப் பண்ணிக்கலாமா? ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம்ல போய் நம்ம ஜெயிச்சிரலாமா? இல்ல ஏதாவது ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வீட்டோட இருக்கலாமா? நம்ம வீட்ல சப்போர்ட் பண்ணி நம்மளும் சப்போர்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாரியான தாட் ப்ராசஸா கேள்விகளும் நீங்களே கேட்டு, பதிலும் நீங்களே சொல்லி, இந்த மூல கேள்வி, இந்த மூல பதில்ன்ற மாரி இந்த தடவ கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு 1 மாசமே அப்படிதான் போகுது. இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை பண்ணி, பண்ணி, பண்ணி இந்த மாசம் இறுதிக்குள்ள ஒரு கிளாரிட்டி எடுத்துருவீங்க. இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாரி. ஏன்னா குழம்பிய குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும். ஏன்னா ராசிநாதன் ஓகே. நட்சத்திரநாதன் ஓகே. ஸோ 2 பேருமே ஓரளவுக்கு சூப்பரா இருக்காங்க. எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர். ஆனா 27ஆம் தேதிக்கு பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவோட பிடியில புதன் வருவார். ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கணும். தேவையில்லாம நம்பளா போட்டு நம்ம சில விஷயத்த குழப்பிக்கிறதுக்கான அ வாய்ப்புகளை இந்த மாச கடைசியில அதாவது ஆகஸ்ட் மாச கடைசியில குடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேட்டை நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாத காலம் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய எண்ணம் வந்து பிறக்க போகுது. நெறைய நல்லவை தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலையை நிவர்த்தி செய்ய போகுது. நான் இந்த மாரி இடத்துல நீங்க இதெல்லாம் வந்து இந்த மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக உண்டு கிரகத்தின் அடிப்படையில். ஓகே. இப்ப படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? கேட்ட நட்சத்திரத்தில படிக்கிற புள்ளைங்க வேற லெவல்ல படிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல மறைஞ்சுட்டாரு. அது தேவையில்ல. 2ஆம் வீட்டு அதிபதி 8ல மறைஞ்சாலும் 2ஆம் வீட்டு அதிபதி பார்வை குடுக்குறாரு நம்மள பலப்படுத்துறதுக்கு. ஸோ, நம்ப மூலமா குடும்பத்துக்கு வருமானம் வரும். நம்ம மூலமா குடும்பத்துக்கு பேர் வரும்ன்ற மாரி படிக்கிற புள்ளைங்க, கேட்ட நட்சத்திரக்கார புள்ளைங்க அ சுயம் இயங்கி படிப்பார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பிளானட் தான் குரு. குரு இஸ் ஈக்குவல் டூ நல்ல பொறுப்பு கிரகம்னு பேரு. அப்ப பிள்ளைங்க பொறுப்பா உட்காந்து படிக்கிறது, நைட்லாம் உட்காந்து படிக்கிறது, ஐயோ! இவ்வளோ மார்க் தான எடுத்தேன். செல்ஃப் அனலைஸ்மென்ட் பிள்ளைகளுக்குள்ளேயே நடந்து பிள்ளைங்க படிக்கிறதுன்ற மாரி இந்த மாதம் கொஞ்சம் வந்து கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ படிப்பு விஷயத்துல எதுவும் நெகட்டிவா இல்ல. சூப்பரா இருக்கு. அத பத்தி கவலைப்பட வேணாம். ஓகே. குட். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய புதுமுகம், ஏறுமுகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாசம் ஒரு திருப்தியா இருக்கிறது. ஓகே இந்த மாசம் முடிக்கும்போது ஓகேவா இருந்தது அப்படின்ற மாரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் வேலை பளு இருக்கும். இதெல்லாம் இயல்புப்பா. இதெல்லாம் இல்லாம உட்காந்த இடத்துல இருந்தே கூடைய பிச்சுட்டு குடுக்கணும் எல்லாருக்கும் தானப்பா குடுக்கணும். அப்படி இல்ல. நான் அலைஞ்சாலுமே எனக்கு அதுக்கான கரெக்ட்டான ரெகக்னிஷன் கிடைக்குதா? நான் அலைஞ்சாலுமே எனக்கு கரெக்ட்டான வெகுமதி கிடைக்குதா? நான் அலைஞ்சதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரூ. 10 கிடைக்குதா? என் புள்ள குட்டிய காப்பாத்துறதுக்கு இருக்கிறது தான் நம்ம வேலைக்கு போறோம், அலையிறோம். அப்ப அந்த அலைச்சல் வீண் அலைச்சலா மாறாம விரயம் வந்து சுப விரயமா மாறதுக்கான எல்லா வழியும் இந்த தடவ
20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. இத பத்தி ஒரி பண்ண வேண்டாம். நெறைய தேவையில்லாம நீங்களா போட்டு உங்கள குழப்பிக்காதீங்க. எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இவ்ளோ கோடி அணுக்களுக்கு நடுவுல உள்ள புகுந்து அம்மா வயித்துக்குள்ள போறதுக்கு அனுகிரகம் பண்றவன் வாழ்றதுக்கு பண்ணாமயா போயிடுவான்? கண்டிப்பா பண்ணுவான். அதனால எதை குறித்தும் நீங்கள் கவலையே பட வேணாம். கெட்ட நட்சத்திரக்காரங்க, புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்றீங்களா? தாராளமா பண்ணுங்க. நீங்க எடுத்து வைக்கிற அடி எல்லாம் விஸ்வரூப வெற்றி. ஏன்னா இத்தன நாளுக்கு இல்லாம நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 17, 18 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரருக்கு மிகச்சரியான ராஜயோகம். முறையா பயன்படுத்திக்கங்க. உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கெட்ட நட்சத்திரக்காரர்கள் மேல் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கே உங்களுக்கு தான். இடுப்பு, தண்டு வட, முதுகு, கான்ஸ்டிபியூஷன், கால் இது 4யும் கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு நரைச்ச முடி வந்துச்சோ, இளநரை வந்துச்சோன்னு கொஞ்சம் அப்படியே அத பத்தி யோசிக்க இருக்கும். திடீர்னு இந்த தடவ கொஞ்சம் நம்மள அழகுபடுத்திக்கிறது. நெறைய கபோர்ட கிளீன் பண்றது, கிளென்ஸ் பண்றது, துணியெல்லாம் எடுத்து போடுறது. இந்த தடவ அப்படியே கொஞ்சம் கிளீனிங் கிளென்சிங் கூட 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கெட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கடக்கும். அப்போ உள்ளேயும் கிளென்ஸ் நடக்கும், வெளியிலயும் கிளென்ஸ் நடக்கும். நெறைய மைண்டுக்குள்ள போட்டு ஏன்னா குரு உட்கார்ந்திருக்காரு. குருவோட சேர்ந்த புதன், குருவோட சேர்ந்த சூரியனோட சேர்ந்த புதன். அப்ப இந்த பக்கம் புதாதித்ய யோகம், இந்த பக்கம் கஜலட்சுமி யோகம், இந்த பக்கம் வந்துட்டு சிவராஜ யோகம் எல்லாம் ஒரு இடத்துல இயங்கி அங்கருந்து பார்வைப்பட்டு, அது 5ஆம் பார்வையாக வெளியிட்டு, உங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படி ஜெயிக்கிறதுன்றது மட்டும் தான் இருக்க போதே தவிர, ஜெயிக்க தான் பொறந்திருக்கீங்க. இந்த மாசம் இத பத்தி வொரி பண்ணாதீங்க. நான் அப்பயே சொன்ன மாரி இத மட்டும் டக்குனு ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? மேக்ஸிமம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. எஸ்பெஷலி சௌமிய நாராயண பெருமாள நமஸ்காரம் பண்ணுங்க. சௌமிய நாராயண பெருமாள் வழிபாடு பண்ண சௌந்தரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். இல்ல எங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் இருக்கா? தாராளமா போங்க. எந்த கிழமை போக வேண்டும்? சனிக்கிழமை இல்லாட்டி திங்கட்கிழமை. இந்த 2 நாளும் போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை சாட்சி விட்டு, அங்க ஏதாவது ஆஞ்சநேயர் இருந்தா அவருக்கு ஒரு நமஸ்காரத்த பண்ணிட்டு, கொஞ்சம் முடிஞ்சா வெண்ணெய் காப்பு பண்ணிட்டு, அந்த வெண்ணெய எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எப்பேர்ப்பட்ட தடையும் தவிடுபடியாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த 1 மாத காலம் என்பது ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே மாரி பெருமாள் வழிபாடும் கேட்ட நட்சத்திரக்காரர்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ நெறைய ஒட்டகச்சிவிங்கி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஒட்டகச்சிவிங்கி பார்க்குறது. நெறைய ஜீப்ரா பார்க்குறது. 2மே வரியோட இருக்கக்கூடிய அந்த ஜீப்ராவ பார்க்குறது, இல்ல ஒட்டகச்சிவிங்கி பார்க்குறது. இது 2மே நடக்க போகுது. நீங்க யாரெல்லாம் ஒட்டகச்சிவிங்கி உங்க கண்ல படுதோ, இல்ல வந்து நீங்க வந்து உங்க இதுல படுதோ, கண்டிப்பாக உயரமான உச்சத்திற்கு போறீங்க. அத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்க போகுது. யாருக்கெல்லாம் வரி குதிரை ஜீப்ரா கண்ல படுதோ, இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பட்ட அசிங்க அவமானத்திலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றி உங்கள பெரிய எல்லைக்கு கொண்டு போக போறாருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த 2 நிகழ்வும் உங்க கண்ல படும். எத பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக, கோடிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.